மோட்டு மோட்டு. என்னடா ஆச்சு? பத்லு! டேய் மண்டையா, என்னடா ஆச்சு? இல்ல பத்லு, என்ன இந்த உலகத்துல அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிடாதடா. சொன்னா கேளுடா, எழுந்து வாடா பத்லு. அழாதப்பா, அழாத. அவன் வீக்கா இருக்கிறதுனால மயங்கி விழுந்துட்டான், அவ்வளவுதான். அவனுக்கு வேற ஒன்னும் ஆகலப்பா. பாத்து மெதுவா வாங்கப்பா. பத்லு, என்னடா ஆச்சு உனக்கு? மெதுவா. என்னுடைய நண்பன் நல்லா தானடா இருக்கான், சொல்லுடா. அவன் நல்லா தானே இருக்கான், சொல்லு சீக்கிரம். ஆமா மோட்டு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தயவு செஞ்சு அழாத. பத்துலு ரொம்ப நல்லா இருக்கான்பா, நம்பு. பத்லு, பத்லு. மோட்டு, மோட்டு, என் உயிர் நண்பா, ஆறுயிர் சகோதரா. டேய் பத்லு, என்ன தனியா தவிக்க விட்டு போயிடாதடா. பூசணிக்க மாட்டியா? என்னடா கோலம் போடுறதுக்கு தெளிக்கிற மாதிரி தெளிக்கிற? இவ்வளவு தண்ணி வச்சிருக்கல, மொத்தமா எடுத்து ஊத்துறா. என் நண்பன் உயிர் பொழிச்சு. என் நண்பன் பொழிச்சுட்டான்டா, பொழிச்சுட்டான் நண்பா. ஆமா, நான் எங்க இருக்கேன்? எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? பத்லு, என் உயிர் நண்பா, என் உயிர் தோழா, நீ திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்ட. பயப்படாதப்பா, நீ கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. பத்துலு இப்போ ரொம்ப வீக்கா இருக்கான். அவனுக்கு உடம்புல கால்சியம் ரொம்ப கம்மியா இருக்கு. மோட்டு, நீ பத்துலுவுக்கு பால் குடிக்கிறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா. அவனுக்கு சீக்கிரமே சரியாயிடும். அப்புறம் சீக்கிரமே ஃபிட் ஆயிடுவான். ஆமா நண்பா, கவலைப்படாதீங்க. என் நண்பன் உடம்பு தேர்றதுக்காக ஏகப்பட்ட பாலை நான் இப்பவே கொண்டு வந்து கொடுக்குறேன். அவன் உடம்ப தேத்துறேன். டீ கடை மாட்டியா? என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சூடா என் நண்பனுக்கு பாலை கொண்டாந்து குடுறா, அவன் உடம்பு தேரட்டும். இன்றைய முக்கிய செய்தி, அந்த டீ கடை அண்ணாச்சி டூப்ளிகேட் பாலை வச்சு டீயை போட்டு கொடுக்கறாரு. இதனாலே பல விதமான வியாதிகள் பரவுது. பால்ல கலப்படம் உடல் நலத்தை பாதிக்குது. வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த பால் வேண்டாம். இதை நான் குடிக்க மாட்டேன், எடுத்துட்டு போ. ஏன்பா ஜானு, என் கடையை இழுத்து மூடதான் நீ இங்க வந்து உட்காந்துருக்கியா? என்னோட கடையில இருக்கிற பால் 100% சுத்தமானது. அட நான் என்ன பண்றது? அந்த நியூஸ் எல்லாம் இந்த பேப்பர்ல போட்டிருக்காங்கப்பா. உன்ன மாதிரி டீ கடைக்காரங்க டூப்ளிகேட் பாலை வச்சு டீயை போட்டு தரீங்களா, அதனால பல வியாதி வருதாமே. நான் இந்த பாலை இனிமே குடிக்கவே மாட்டேன், நான் கிளம்பிடுறேன். டேய் நண்பா பத்லு, உனக்காக நான் சுத்தமான பாலை கொண்டு வந்து தரேன்டா. டேய் பல்ராம் நாயுடு, சீக்கிரமா வாடா. அந்த பால் பவுடரை கொண்டு வாடா. எங்க இருக்குது? நானே அதை வேகமா ஓபன் பண்ற பாரு. என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் வெள்ளை வெளியான இருக்கீங்க. அட எல்லாமே வீணா போச்சுப்பா. நான் பால் பத்துலுவுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்க சொன்னேன், எல்லாத்தையும் ஏன் மேல கொட்டிட்டீங்க. மன்னிச்சுங்க நண்பர்களே. முதல்ல இந்த பால் பவுடர் எல்லாம் கிளீன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3 பாக்கெட் சுத்தமான பால் வாங்கிட்டு வந்து பத்துலுவை குணப்படுத்துவோம். சீக்கிரம் வாங்க. கஜா பியூர் மில்க் வாங்குறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீ சொன்ன மாதிரி சுத்தமான பாலை நான் இப்பயே வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. ஒரே ஒரு ஐடியாப்பா, ஆட்டுப்பால் சூப்பராவும் பியூராவும் இருக்கும். நம்ம மகாத்மா காந்தி கூட ஆட்டுப்பால் தான் குடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சீக்கிரமா போய் ஆடை வாங்கிட்டு வா. அடேப்பா, ஆடே, ஆஹா, ஆடுனா இது ஓடுது. ஆடே ஆடே, ஓடாத. நில்லு. என் நண்பனுக்காக உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட பாலை கறந்துக்கிறேன். தயவு செஞ்சு நில்லு, என்ன ஓட வைக்காத. எனக்கு மூச்சு வாங்குது. சொன்னா கேளு. வேண்டாம். நில்லு. அப்பா, நான் எனக்கா பால் கேட்டேன். என் நண்பனுக்காக உங்ககிட்ட பால் கேட்டேன். என்னைய முட்டை வரியா? ஆமாப்பா, கொள்ளாத. அம்மா, என்ன எதுக்காக இப்படி முட்டுற? சொன்னா கேளு, போலீஸ முட்டாத. முட்டா உடத்துக்கு ஜெயில போட்டுருவேன். காப்பாட்டுங்க, எஸ்கேப் வேணா, என் பின்னால வராத. தயவு செஞ்சு என்ன விட்டுடு, என்ன காப்பாத்துங்க. நான் இனிமே இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். என்ன விட்டுடு, வேணா. ஐயம்மா,
அப்பா. நானும் வந்துட்டேன். டேய் பல்ராம் நாயுடு, இந்த ஆட்டை எங்க இருந்து நான் கூட்டிட்டு வந்தேன்? இதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற சும்மா பீலா விட்டுக்கிட்டு இருக்க சோம்பேறி பாரு. ஐயம்மா, நான் போய் எரும மாட்டை கூட்டிட்டு வரேன். அதோட பால் ஆட்டுப்பாலை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது நல்லா இருக்கும். சரி சீக்கிரம் போயிருமே. கச்சா கச்சா, இந்த எருமை கிட்ட பாலை கறக்க போற நல்ல மச்சான் யாரோ? இந்த எருமை கிட்ட நான் தான் பாலை கறக்க போறேன். என் நண்பனுக்காக நானே என் கையால கறந்து காய்ச்சி கொடுப்பேன். என்ன அப்படி பாக்குது? பத்துல நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன் உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக நான் இந்த பாலை கறந்து கொடுக்க போறேன். உனக்கு ஏகப்பட்ட சக்தி வரப்போகுது. ஆஹா, யம்மா, நிஜம்மா. ஐயப்பா. எருமை மாட்டை கிட்ட பாலை கறக்கிறதுல எனக்கு 20 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. கறக்கிறத பார்த்து கத்துக்கோ. ராமராஜனே என்கிட்ட தான்ப்பா கத்துக்கிட்டாரோ. அட பால் கறக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லப்பா. இப்ப பாரு நான் எப்படி பாலை கறக்குறேன்னு. ஏ போவாத, நில்லு. பாலை கறக்கலான்னு பார்த்தா வாழை பிடிக்க வச்சுட்டீங்களே. காண்டாயிச்சு பழகுதான் எரும மாடு. இன்னைக்கு காலிடா. காண்டான எரும மாடு காத்துல பறக்க விட்டுருச்சப்பா. எங்க போனா? அட, உங்க யாருக்கும் மாட்டுல இருந்து பாலை கறக்க கூட தெரியலையா? இப்ப பாருங்க நான் எப்படி கறக்குறேன்னு. தென்பகமே, உனக்கு ஆபத்தாண்டி. தென்பகமே. அம்மா, யாராவது என்ன இந்த பாக்ஸிங் பண்ற மடங்கிறதுக்கு காப்பாத்துங்க. அம்மா. போதும், இதெல்லாம் டூ மச். நான் இன்ஸ்பெக்டர் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருக்கணும். Standard tees. Attention. Standard tees. ஓஹோ, இங்கிலீஷ் புரியுதா? அசஞ்சனா ஷூட் பண்ணிடுவேன். ரெடி ஸ்டடி கோ. ஒழுங்கா இப்ப பாலை கொடு. ஐ பாலே, ஏ பக்கிட்டங்கயா. பக்கிட்டங்கயா. இதோ இருக்கு, இதோ இருக்கு. ஆஹா, இந்தாங்க. இது கிழவை. ஆஹா, சிங்கம் சார், இந்த விஷயத்த முதல்லயே என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா இப்படியும் பால் கறக்க முடியும்னு தெரிஞ்சிருந்தா பக்கெட்ட முதல்லயே அங்க வச்சிருந்து பக்கெட் நிறைய பாலை புடிச்சிருப்பேன்ல சோம்பேறி. அத கதவுல எனக்கு அந்த விஷயமே தெரியாது. இது நான் சொல்றதெல்லாம் கேட்கும் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப நேரமா இது நம்ம எல்லாரும் விளையாட்டு காட்டிட்டு இருந்துச்சு. இப்ப வழிக்கு வந்துருச்சு. பால் குடிக்கிறது தான் அதோட முக்கியமான வேலை. பால் 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 பால். சரி, வழிய விடு. இப்ப எருமை மாடு ஸ்பீடா மார்ச் பண்ணோம். சரி, எவ்வளவு இருக்க போதும். தேங்க்யூ வெரி மச். எனக்காக நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நீங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அட, எனக்கு உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நண்பா, உன் உடம்புக்கு எதுவும் இல்லையாப்பா? எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க தானே இப்படி எல்லாம் பண்ணேன். ஓஹோ, அப்படியா? எங்களுடைய அன்பனை பார்த்தது இல்ல. நாங்க எல்லாரும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம். இப்ப காட்டுற பாரு. இப்ப பாரு எவ்வளவு அன்பு உனக்கே தெரியும். அவன